புத்தாக்க சிந்தனை, கடின உழைப்பு, மாணவர்களின் விடாமுயற்சி, ஆசிரியர்களின் அரவணைப்பு, ஐக்கியமும் சகவாழ்வும். கல்வி முகாம் 2012. 21ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த 4 இஸ்லாமிய அறிஞர்கள், அவர்களின் பெயர் தாங்கிய 4 அணிகள். உஸ்தாத் ஃபஹ்மி ஹுவைதி, உஸ்தாத் தாஹா ஜாபிர் அலவானி, உஸ்தாத் முஹம்மது இமாரா, உஸ்தாத் வஹ்பா ஜுஹைலி. இந்நான்கு அணிகளுக்கும் திறமை மிக்க 4 அணித்தலைவர்கள். அல் வஹ்தா வ தஸாமுஹ் என்பது ஒரு சிறந்த தலைப்பாக காணப்படுகிறது. இன்று இலங்கையிலும் கூட இந்த தலைப்பு மிகவும் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக காணப்படுகிறது. குறிப்பாக ஜாமியா மாணவர்கள் என்ற வகையில் இந்த தலைப்பை நாம் தெளிவாக விளங்குகின்ற போது வெளியில் இருக்கின்ற அனைத்து சமூகங்களுக்கும் இந்த தலைப்பினூடாக ஒரு தெளிவை, இந்த தலைப்பு சம்பந்தமான தெளிவை மிக விரிவாக வழங்கலாம் என நினைக்கின்றேன். உண்மையிலே இவ்வளவு காலமும் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் தலைமைத்துவம் பற்றி பேசிக் கொண்டிருந்த எமக்கு இவ்வாறு ஒரு குழுவை வழிநடாத்த கிடைத்தது என்பது உண்மையில ஒரு வித்தியாசமான அனுபவம். அதே நேரம் இந்த சகோதரர்களோடு பழகுகின்ற போது, அதே நேரம் அவர்களை வழிநடாத்துவது, அவர்களை கையாள்வது போன்ற விடயங்களிலே மிகவும் எக்கச்சக்கமான எங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கப்பெறுகின்றன. மாணவர்களை மிகச் சரியாக ஒரு இலக்கு நோக்கி வழிநடாத்துவது, அந்த மாணவர்கள் தங்களை இலக்கு நோக்கி மிக வேகமாக நகர்த்தப்படுவதை நாங்கள் இந்த முகையமுடைய வேலைகளை பார்க்கின்ற போது விளங்குகிறது. எல்லா மாணவர்களுக்கும் உரிய வேலைகள் கொடுக்கப்படுகிற போது அந்த மாணவர்கள் மிகச் சரியாக அந்த வேலைகளை செய்கிறார்கள். எனவே நல்லிமியா மாணவர்களுக்குள் இந்த முகையம் வஹ்தாவையும் தாயிஷையும் ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே இது நல்லிமியா மாணவர்களுக்கு நான் காண்கிற முக்கியமான அம்சம். உண்மையிலே ஒற்றுமை, சகவாழ்வு, சகிப்புத்தன்மை, மத நல்லிணக்கம், இப்படியான தொனிப்பொருட்கள், கருதுகோள்கள் அல்லது கதையாடல்கள் உலகம் பூராகவும் இடம்பெற்று வருவதை, தொடர்ந்தும் இடம்பெறுவதை காண முடிகின்றது. இந்த வகையிலே காலத்தின் கருப்பொருளான இந்த அல் வஹ்தா வ தஸாமுஹ், அல் வஹ்தா வ தஆயிஷ், ஒற்றுமை சகவாழ்வு, ஒற்றுமை சகிப்புத்தன்மை என்ற ஒரு தொனிப்பொருளிலே இந்த முகையத்தை ஜாமியா நுலிமியா அமைத்திருப்பது ஒரு சிறப்புக்குரிய ஒரு விடயம். குர்ஆனோட பார்வையில யகும் மின்கும் 20 சாபிரூன யக்லிபு 200, உங்களில் 20 பொறுமையாளர்கள் இருந்தால் அவர்கள் 200 பேரை வீழ்த்துவார்கள். இன்ஷா அல்லாஹ் ஜாமியா மாணவராகிய எம்முடைய ஐக்கியத்தையும் சகவாழ்வையும் ஏற்படுத்தி நம் நாட்டில் உள்ள பல்லின சமூகத்திற்கு மத்தியிலும் ஐக்கியத்தையும் சகவாழ்வையும் ஏற்படுத்த அணிதிரள்வோம் வாரீர்.